ஒரு புத்தகத்தை படித்து காட்டுவாள். அதில் பெண்கியின் அம்மா இறந்து போனாலும் மழைக்காலம் வரும்போது மேகங்களிலிருந்து மீண்டும் பூமிக்கு வருவாள் என்று எழுதியிருக்கும். இதை அந்தச் சின்ன பையன் முழுமையாக நம்புகிறான். அம்மா நிச்சயம் மழை வரும்போது வருவாங்க என்று அவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அப்பா ஊஜினுக்கு இது நடக்காது என்று தெரியும். இருந்தாலும் மகனுக்காக அமைதியாக இருக்கிறார். ஒரு வழியாக அந்த வருஷத்தின் முதல் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது. வானம் இருண்டு இடி இடித்து பெரிய மழை பெய்யத் தொடங்குகிறது. ஜீஹோ துள்ளி குதித்துக் கொண்டு அம்மா வருவாங்க என்று குடையே எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகிறான். மழை கொட்டித் தீர்க்கிறது. அப்பாவும் மகனும் ஒரு பழைய ரயில்வே டனல் வழியாக போகிறார்கள். அந்த இடம் பார்ப்பதற்கே சிலிர்ப்பாக இருக்கிறது. அங்கே தூரத்தில் ஒரு பெண் மயங்கி போய் கிடக்கிறாள். அருகில் போய் பார்த்தால் ஜினுக்கு தூக்கி வாரிப் போடுகிறது. இதயம் படபடவென அடிக்கிறது. காரணம், இறந்து போன தன் மனைவி அங்கே உயிருடன் இருக்கிறாள். ஆனால் அவள் முகம் வெளிறிப்போய் பழைய துணியோடு இருக்கிறாள். அப்பாவுக்கும் மகனுக்கும் இது கனவா நிஜமா என்றே புரியவில்லை. அவளை எழுப்பினால் அவளுக்கு யாரையுமே அடையாளம் தெரியவில்லை. நான் யார், நீங்கள் யார் என்று கேட்கிறாள். அவளுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்ததும் அந்த பெண் வீட்டை சுற்றி பார்க்கிறாள். போட்டோக்களில்தான் இருப்பதை பார்த்து குழம்புகிறாள். நான் தான் உன் அம்மா என்று அந்த பையன் சொல்லும்போது அவளால் நம்ப முடியவில்லை. மழை நின்றால் அம்மா போய்விடுவாள் என்று பயந்து பள்ளியில் தன் நண்பனின் காரை சோப்பு போட்டு கழுவுகிறான். காரை கழுவினால் மழை வரும் என்பது ஒரு நம்பிக்கை. இதை தூரத்திலிருந்து பார்க்கும் தன் மகன் தனக்காகத்தான் இப்படிச் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு கதறி அழுகிறாள். அவளுக்கும் இப்போது புரிபடுகிறது தன் நேரம் முடிந்துவிட்டது என்று. பழைய டைரி ஒன்றை வீட்டில் கண்டெடுக்கிறாள். அதில் எல்லா உண்மைகளும் எழுதியிருக்கிறது. தான் ஏற்கனவே இறந்துவிட்டதையும்